கடந்த 3 வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியை நம்முடைய சபையில் புதிதாக ஆரம்பித்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மோடு பேசி வருகிறாரு. நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவங்களாக இல்லாட்டியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களில் ஆண்டவர் எல்லா விஷயங்களையும் நமக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம கடவுளை நம்பி நாங்கள் அவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை நாளுக்கு நாள் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. ஆகையினால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இந்த ஊழியத்தில் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக ஆண்டுடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்ச உள்ள தவணம் உள்ள ஜனங்களாக இருங்க. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு வீணானவைகளை போதிக்கிறவர் அல்ல. வேதம் என்ன சொல்லுதுன்றா, ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை பிரயோஜனமானது. அந்த வார்த்தையை எப்படி கேட்கணுமெண்டா, அந்த வார்த்தையை மன விருப்பத்தோடு கேட்கணும், மன வாஞ்சியோடு கேட்கணும். நாங்கள் கேட்க கேட்க அவர் அறிகிற அறிவினால் நம்ம நிரம்ப ஆண்டவர் என்ன செய்வார், நாங்கள் வெறுமனாக ஒரு சீஷர்களாக வெறும் பக்தர்களாக இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். வெறும் விசுவாசியாக இல்லாமல் ஏதோ பேருக்கு சேர்ச்சுக்கு வந்துட்டு போகிற ஆட்களாக இல்லாமல் கடவுளை நாங்கள் அறிய கடவுளை என்ன செய்வார், நம்மளை எல்லாவற்றிலும் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை போல நம்மளை அந்த உலகத்தில் பிரகாசிக்க செய்வார். இப்போ வசனத்தை நாடுகிறவங்களா தேடுகிறவங்களா நாங்கள் இருக்கணும். சரி, இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிற காரியம் போன ஞாயிற்றுக்கிழமை பேசுனதில் தொடர்ச்சி தான். இன்றைக்கி நான் பேச போகிற காரியம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் சிறிய ஆக்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலை செய்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசு நிரம்பின ஆக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கும் உங்களோட வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டுடைய வசனத்துக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாட்டி, அந்த வார்த்தையை வாயை திறந்து பேசலாட்டி, உங்களுடைய ஜபிக்கிற ஜபத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி ஜபிக்கலாட்டி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது. என்ன, அப்போ நாங்கள் ஜபிக்கணும், ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி ஜபிக்கணும், வசனத்தை சொல்லி ஜபிக்கணும். வசனத்தை சொல்லி ஜபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். உபாகமம் 1 அதிகாரம் 30-31 வசனத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதுலேருந்து தான் நாங்கள் பார்த்தோம். அங்கே சொல்லப்படுது பாருங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு கூட இருந்து ஏன்னா உபாகமம் 1 அதிகாரம் 30-31. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், இந்த வருடம் முழுவதும் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கடந்த 2019 தொடங்கினது, அந்த குண்டு வெடிப்போடு துவங்கினது. அதுக்கு பிறகு கொரோனா வந்தது. ஏன்னா அதுக்கு பிறகு பலவிதமான வெள்ளங்கள், புயல்கள். இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு புயல் வந்தது. ஏன்னா இப்போ பெரிய வெள்ளத்துக்குள்ளே நம்முடைய இதே பட்டணம் இருக்குது. ஏன்னா இப்படி மற்ற அநேக பொருளாதார சிக்கல்களுக்குள்ள தேசம் இருக்குது. பொருள் தட்டுப்பாடு, என்ன மண்ணெண்ணெய் கேஸ் குறைவு, ஏன்னா இப்படி நிறைய சூழ்நிலைகள். எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும்போது எல்லாம் நமக்கு எதிராக இருக்குது. ஏன்னா அந்த எகிப்து உலகத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அடிமைகளுக்கு அவங்க நினைச்சதெல்லாம் கிடைக்குமா? நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியுமா? அடிமைகளுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு சிறைப்பட்டவனுக்கு, ஒரு அடிமையாக இருக்கிறவனுக்கு நினைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, நினைச்ச காரியங்களை அருந்த முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நினைச்ச உடுப்பை வாங்கி போட முடியாது. ஏன்னா அப்போ அந்த அடிமைக்கு அந்த எஜமான் சொல்கிறபடி தான், அந்த அடிமையை யார் வழி நடத்துகிறாரோ, அவனுக்கு யார் மேற்பட்டவனாக இருக்கிறாங்களோ அவன் சொல்கிற உடுப்பை தான் போடணும், அவன் சொல்கிறது தான் செய்யணும். அவன் இங்கே வாண்டா வரணும், போண்டா போகணும், இதை தூக்கணும். என்ன, அதாவது நாயா பேயா உழைக்கணும். என்ன, ஆனால் சரியான வெகுமதி கிடைக்காது, சரியான கூலி கிடைக்காது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்கே எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு 430 வருஷமாக ஒரு சம்பளமுமே இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை. இப்படியாக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு கூட இருந்து. அவங்க ஆண்டவரை நினைக்காட்டியும், அவங்க இப்படி கஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும் கடவுள் அவங்களோடு தான் கூட இருந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் கஷ்டம் வரும்போது ஆண்டவரை எங்கே போயிட்டீங்கன்னு கேள்வி கேட்குறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாடு இது போல் ஒரு சம்பவம் இருக்குது.
என்ன அங்கே படகு காற்றும் கடலும் என்ன செய்யுது, கொந்தளிக்குது. அந்த படகுல இயேசு தலையணையை வச்சு தூங்கி கொண்டு தான் இருக்கிறார், அவங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரு, ஆகையினால நாங்கள் பயப்படாமல் இருக்கணும், கவலைப்படாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும் என்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கூட இருக்கிறாருன்ற வெளிப்பாடு இல்லை. வசனத்தை கேட்டால் தானே வெளிப்பாடு வரும். ஒரு மோசையோ ஆரோனோ ஊழியக்காரர்கள் போதிக்கிற போதனையை கேட்டால் தானே அந்த வெளிப்பாடு வரும். சிலது அதை கேட்டாலும் நம்பிக்கை இல்லை. அது எப்படி எங்களோடு கூட இருக்கிறாரு? ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட கண்களுக்கு, மாம்ச கண்களுக்கு புலப்படா விட்டாலும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். சரி, ரைட். அப்போ உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு கூட இருந்து, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் தாழ்வில் இருக்கும் போதும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரு. சும்மா இருக்க போகிறது கிடையாது, அவர் தாழ்விலிருந்து நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வருடத்தில் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவுகள் இருந்திருக்கலாம், தேவைகள் இருந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் அதை பின்னிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் அபரீத விதமாக என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு குறையுமே ஆண்டவர் வைக்கலை. ஆண்டவர் நல்ல உணவு உடைய தந்திருக்கிறார், ஆண்டவர் நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல வருமானத்தை தந்திருக்கிறார், ஆண்டவர் என்ற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் போதித்து நடத்துகிறாரு, மாம்ச பிரகாரமாகவும் ஆண்டவர் போஷிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ எகிப்தின் மத்தியிலே, அப்போ இந்த கடந்த காலத்தில் வந்த உபத்திரவங்கள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் எகிப்தில் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கும்போது, அடிமைகளாக இருக்கும்போது அவங்களோடு கூட இருந்தது போல ஆண்டவர் என்னோடும் கூட இருந்தார், உங்களோடும் கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நாங்கள் ஆண்டவரை தேடாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருந்தார். ஆனால் நம்ம அவரை நோக்கி பார்க்காத நேரங்கள் தான் அநேகமாக இருக்குது. உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் ஆண்டவர், நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, இந்த வருஷத்தில் நம்ம எதை பார்ப்போம்? மனுஷனுடைய கண்கள், உலக மனுஷனுடைய கண்கள் எதை தெரியுமா பார்க்கும்? மற்றவனுடைய குறைகளை தான் பார்க்கும். இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிர்வாணத்தை தான் பார்க்கும், குறைகளை தான் பார்க்கும். ஆதாமேவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் அவங்க குறைகளை பார்க்கல. அங்கே ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்த எல்லா நிறைவுகளையும் சம்பூர்ணத்தையும் பார்த்தாங்க. ஆனால் பாவம் என்ற ஒரு காரியம் வந்த பிறகு ஆதாமுக்கு மேவாளுடைய கண்ணுக்கு எது பெருசாக தெரிய வலிக்கிட்டு? குறைவுகள் பெருசாக தெரிய வலிக்கிட்டு. ஆதாம் மேவாளுக்கு குறைவுகள், அதாவது பாருங்க, அப்போதான் அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம், எங்களுக்கு உடுப்பு இல்லை. அதுக்கு முன்னுக்கு நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். ஏன்னா ஆண்டுடைய மகிமையே அவர்களுக்கு உடையாக இருந்தது. இப்போ ஆண்டவரை பற்றின அறிவு போன உடனே, ஆனால் பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனே, சரியான போதனைக்கு செவி கொடுக்காம தவறான போதனைக்கு செவி கொடுத்த உடனே ஆண்டவரை விட்டு தொலைதூரமாக போய் இப்போ என்ன நடக்குது? தங்களுடைய குறைவுகளை பார்க்க வலிக்கிட்டாங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் இந்த 2025 வரைக்கும் எவ்வளவோ நிறைய குறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைவுகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைவுகளை செய்திருக்கிறார். சில நேரத்தில் நாங்கள் சில குறைவுகளை என்ன சொல்லுவோம்னா, இதை கடவுள் தான் அனுமதிச்சார், கடவுள் தான் செய்தாருண்டு. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையானது மட்டும்தான் வரும். ஆண்டவர் எந்த தீமைக்கும் காரணர் அல்ல. அந்த வெளிப்பாட்டோடு கூட அடுத்த வருஷத்துக்கு போங்க. எப்பயுமே கர்த்தர் நல்லவர் தான். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் இப்படிப்பட்டவர், மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, மாறாதவர், மாறாதவர். சரி, ரைட். அப்ப உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும், நான் கடந்த 2-3 வருஷங்களா நான் செய்யறது, நான் உங்களுக்கும் சில பேருக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன செய்யணும்? அடுத்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்று நீங்க தரிசனமா என்ன செய்யணும்? அபகூக் 2 சொல்ற மாதிரி எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு இந்த வருஷம் எடுத்து பாருங்க. நான் அன்றைக்கு எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் முக்காவாசி விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மிச்ச காரியத்தையும் அதி சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும், அவங்க அடிமையா இருக்கும் போதும் கடவுள் அவங்களோட கூட இருந்து என்ன செய்தார்? அவங்க கண்கள் காணும்படிக்கு சில காரியங்களை செய்தார். அதே போல வனாந்திரத்தில் அந்த எகிப்தை விட்டு வெளியே வனாந்திரத்தில் மோசே மூலமா நடத்தப்படும் போதும் நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது. இப்போ நீங்கள் கடவுளை அறியாமல் இப்படி பிரசங்கங்கள்லாம் கேட்காம நீங்கள் ஒரு
ஒரு வகையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அப்பையும் கடவுள் உங்களோட கூட தான் இருந்தார். இப்போ நீங்கள் அதை விட்டு வெளியே வந்து ஆண்டுடைய வார்த்தையினால் நடத்தப்படுறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக வனாந்திரத்தில் நடத்தப்பட்டது போல இப்போ நீங்கள் நல்ல நல்ல போதனைகள் மூலமாக என்ன செய்றீங்க? உங்களோட ஊழியக்காரர் மூலமாக ஆண்டு உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ இப்போ பிரச்சனை வரலையா? இப்பையும் பிரச்சனை வருது. அவங்க எகிப்தில் இருக்கும் போதும் பிரச்சனை வந்துச்சு, வனாந்திரத்தில் மோசே நடத்தும் போதும் பிரச்சனை வந்துச்சு. சத்துருக்கள் வந்தாங்க. என்ன அவங்களுக்கு கடன் பிரச்சனை வந்துச்சா? சாப்பாட்டு தேவை வந்துச்சு. தண்ணி தேவை வந்துச்சா? எல்லா வகையான நோய்கள் வந்துச்சா? எல்லாமே வந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றும் வரும்போதும் ஆண்டு அந்த இடத்துல நோய் வரும்போது அதில் அந்த சுகப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பாருங்க, அங்கே போக முடியாதபடிக்கு அங்கே செங்கடல் யோர்தான் வரும்போது ஆண்டவர் அதை கடக்க பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பெரிய எரிகோ மதில் வரும்போது அதை தகர்ந்து விழ பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது, தண்ணி இல்லாமல் இருக்கும்போது, ஆண்டவர் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது கண்மலையை பிளந்து ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? தண்ணீரை கொடுக்குறார். ஏன்னா அதுக்கப்புறம் மாறாவின் நீரை மதுரமாக மாற்றி தண்ணியை கொடுக்குறார். என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகள் கேட்கும்போது ஆண்டவர் இறைச்சியை கொடுக்குறார், காடைகளை கொடுக்குறார், மன்னாவை கொடுக்குறார். வானத்து தூதர்கள் உண்கிற உணவாகிய மன்னாவை அவங்க உண்றதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த 40 வருஷமும் அவங்க வனாந்திரத்தில் போகும்போது ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த உண்மையை, ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கவே இல்லை. எப்பயுமே குறை சொல்லி கொண்டே இருந்தாங்க, குறைகளை பார்த்து கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இருக்க போகிறீங்களா? இல்லாட்டி நான் இன்றைக்கு நாளைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்தது, அந்த குறைவுலையும் நீங்கள் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறீங்க. என்னை மனுஷங்க கைவிட்டாலும் நீங்கள் என்னை கைவிடலை, என்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க, இதுவரைக்கும் தாங்கி இருக்கிறீங்க, இதுவரைக்கும் போஷித்து இருக்கிறீங்க. அநேக நேரங்களில் தொழில் இல்லாமல் இருந்திருக்கும், உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும், காசு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை பட்டினியாக விடலை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும். கடவுளை தேடுகிற மனுஷன் ஒரு நாளும் பட்டினியாக இருக்க மாட்டான், ஒரு நாளும் குறைவில் இருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அவன் குறைவிலிருந்து மீண்டு எழுந்து வந்துடுவான். அவன் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு எழுந்து வந்துடுவான். அப்போ இதில் சொல்லுது பாருங்க, எகிப்தில் அடிமையாக இருக்கும் போதும் கடவுள் அவங்களோட இருந்தார், வனாந்தரத்தில் மோசே மூலமாக நடத்தப்படும் போதும் கடவுள் அவங்களோட இருந்தார். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் எப்பயும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. சரி, ரைட். அப்போ அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் வனாந்திரத்திலையும் எகிப்தில் இருக்கும் போதும் கடவுள் தான் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கடவுளை நம்பி, ஆண்டவரை நீங்கள் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடவுளை நம்பிடுங்க, கடவுளை சார்ந்துருங்க. அதுக்கு அடுத்தது சொல்லுது பாருங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. இந்த வருடம் முழுவதும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்குறேன், கடவுள் தான் என்னைய சுமந்து கொண்டு வந்தார், இந்த ஊழியத்தை கடவுள் சுமந்து கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். தாய் தகப்பன்மான் மறந்தாலும், நண்பர்கள் மறந்தாலும், உற்றார் உறவினர்கள் மறந்தாலும், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நம்மளோட முதலாளி மறந்தாலும், என்ன எங்களோட வேலை செய்கிற ஆக்கள் மறந்தாலும், கடவுள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், கடவுள் நம்மளை விசாரிச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காத நேரங்கள் அநேகம் உண்டு, வேதத்தை தியானிக்காத நேரங்கள் உண்டு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு, பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு நாங்கள் பஞ்சுப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார், உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்குறார், என் பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்க்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? அவர் மேலே வைக்கணுமா? சரி, அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் என்னென்னா, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார், ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார், அவர் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லாம் சொல்லுங்க, பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் தடியும் நம்மளை தேற்றும். சரி, ரைட். இப்போ ரைட், இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம்
கொடுக்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி என்ன நடக்குமெண்டா, நாளுக்கு நாள் நம்ம வசனத்தை நாடலாட்டி நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போய்கொண்டே இருப்போம். இன்றைக்கு சபையில் பாருங்கள், அவங்க சில நாட்கள் சில நேரத்தில் சில அற்ப காரணங்களுக்காக ஓய்வு நாள் அசட்டை பண்ணதுனால, ஆண்டுடைய பைபிள் எடுத்து வீட்டில் படிக்காமல் விட்டதுனால சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட நாட் துவங்கி பைபிளை வேதத்தை ஒழுங்காக படித்து கொண்டே வருவாங்க. படித்து கொண்டே வருவாங்க. இல்லாட்டி நீங்கள் போன வருஷம் இப்போ இந்த இடத்துல இருக்கலாம், போன வருஷத்தில் பாஸ்டர் உங்களுக்கோ இல்லை நான் உங்களுக்கு சொல்லியோ நீங்கள் ஜனவரியிலேருந்து தவறாமல் நீங்கள் பைபிள் படிச்சுட்டே வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சில அற்ப காரணங்களுக்காக அன்றைக்கு படிக்க முடியாமல் போயிடும், சரி படிச்சுக்கலாம் தானே மூடி வச்சுருப்பீங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் படிச்சிருப்பீங்க, அதுக்கு பிறகு 2 நாள் படிச்சிருப்பீங்க, திருப்பி அன்றைக்கு செஞ்சது போல் இன்றைக்கும் செய்வோமே அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ண வலிக்கிட்டு இப்போ நீங்கள் பின்னிட்டு பாருங்கள், இந்த 365 நாளில் எத்தனையோ நாட்கள், அதிகமான நாட்கள் நீங்கள் வேதத்தை படிக்காத நாட்கள் தான் அநேகமாக இருந்திருக்கும். அதுக்கு ஆரம்பம் எங்கது? அந்த படிச்சுட்டே வந்துட்டு அந்த முதல் நாள் நீங்கள் எடுத்த ஒரு அற்பமான காரியத்துக்காக அந்த பைபிளை மூடி வச்சுட்டு அந்த மற்ற காரியத்தில் ஈடுபட்டதால் முழுமையாக நீங்கள் அந்த வேதத்தில் நிலைத்திருக்கவே இல்லை. ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுதுண்டா, தேவனால் பிறந்த மனுஷன் என்ன செய்கிறானா, தேவனால் பிறந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 47வது வசனத்தை இப்போ வாசிங்க. யோவான், தேவனால் உண்டானவன் என்ன செய்கிறானா? தேவனால் உண்டானவன் என்ன செய்கிறானா? தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆதாம ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதாமுடைய சரீரத்தை மண்ணிலிருந்து உண்டாக்குறாரு. ஆனால் ஆதாமுடைய ஆவி ஆத்மா தேவனால் உண்டாக்கப்பட்டது. சரீரத்தையும் தேவன் தான் உண்டாக்குறாரு. இங்கே பேசப்படுகிறது சரீரத்தை குறித்து அல்ல, ஆவியை குறித்து பேசப்படுது. ஏன்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்குது. கர்த்தரிடத்தில் நிறைய ஆவி இருந்தது. மல்கியா 2:15 சொல்லுது. ஆனால் ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கணும் உண்டு. ஆதாமில் இருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கணும். அவனுடைய மகன் காயின் ஆபேலில் இருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கணும். அவன்ற பிள்ளையிலிருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கணும். ஒவ்வொரு சந்ததியும் பிறப்பித்து பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைய தேவ பக்தி உள்ளவனா வளர்க்கணும். ஏன்னா தேவனுடைய காரியங்களை குறித்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? 800 கோடி ஜனங்களை அவரே உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? ஒரு ப்ரொசஸுக்குள்ளே போகிறார். ஒருத்தனை படைத்து அவனிலிருந்து ஸ்திரியை எடுத்து என்ன செய்கிறார்? அவங்க 2 பேர் மூலமாக இன்னொரு பிள்ளை பிறக்கணும். அந்த பிள்ளைக்கு இவங்க சொல்லி கொடுக்கணும். கடவுள் இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார்ன்றதை பெற்றோர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோர் சொல்லி கொடுத்தது போல அவங்களோட பிள்ளைகளுக்கு அவன் சொல்லி கொடுக்கணும். இப்படியாக அவங்க முழுவதும் தேவனை பற்றி சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்பினார். அப்போ அங்கே சொல்லுது பாருங்க, தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். ஆதாமும் ஏவாளும் தேவனால உருவாக்கப்பட்டவங்க, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவங்க, தேவனால பிறந்தவங்க. இப்போ தேவனால பிறந்தவங்க தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் வர்றார். ஆண்டவர் வரும்போது தான் இவங்களும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ஆண்டவர் பேசுறது அவங்க கேட்குறாங்க, இவங்க பேசுறது ஆண்டவர் கேட்குறார். இப்படியாக அந்த அவங்களுடைய வாழ்க்கை அழகாக சந்தோஷமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்குது. என்ன, தேவனால் பிறந்தவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறார்கள். இப்போ பிசாசு வர்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் பிறந்த பிள்ளை, நீ என்ன செய்யணும்? நான் சொல்கிறபடி தான் நடக்கும். நீ இந்த கனி எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் அந்த தோட்டத்தில் அந்த நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அப்போ செவி கொடுக்கணும். ஆண்டவர் செவி அப்போ அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். இந்த மரத்தின் கனி என்ன செய்யாத? புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அவங்க செவி கொடுத்துருக்கணும். செவி கொடுத்துருந்தா அதன்படி நடந்திருக்கணும். ஆனால் அவங்களோட காது அன்றைக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ தெரியலை. அதுக்கு அவன் சொல்லிட்டு போனோன்னு பிசாசு வர்றான். பிசாசு வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடுங்கி போடுறதுக்கு வார்த்தையை போடும்போது அங்கே ஏவாள் வஞ்சிக்கப்படுறாள். ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை என்ன செய்கிறாள்? அவள் எடுத்து புசிச்சு ஆருக்கு கொடுக்கிறாள்? கணவனுக்கும் ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். இதன் மூலமாக பாவம் உலகத்துக்கு வருது. இப்போ பாருங்க, வளமையாக ஆண்டவர் வரும்போது ஓடோடி வந்து ஆண்டவரோடு பேசுகிற ஆதாமும் ஏவாளும்
இப்போ ஆண்டவர் வந்து கூப்பிடுறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று. அவங்க ஒரு மரத்துக்கு பின்னுக்கு என்ன செய்கிறாங்க? ஒளிஞ்சு கொண்டுறாங்க. தங்களோட குறைகளை பார்க்க வலிக்கிடுறாங்க. ஆண்டுடைய வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வலிக்கிடலை. ஆண்டுடைய வசனத்தின்படி எங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க வலிக்கிடலை. எங்களுக்கு என்ன இல்லைன்ட்டு பிசாசு சொன்ன குறைகளை பார்க்க வலிக்கிடுறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் நிறைய காரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதெல்லாவற்றையும் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாவற்றையும் ஆண்டவரோட வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற நன்மையை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இல்லாத காரியங்களை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். இருக்கிற நன்மையான காரியங்களை, ஆண்டவர் தந்த காரியங்களை, ஆண்டவரோட வாழ்க்கையில் தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நினச்சி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை ஏற்ற வேளையில் தருவார். இல்லாததை நினச்சி புலம்பிக் கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அப்போ பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டிய ஆதாம் ஏவாள் பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தேவனால் இப்போ என்ன செய்கிறாங்க? தேவனால் பிறந்த ஜனங்கள் இப்போ பிசாசினால் பிறந்துட்டாங்க, பிசாசினுடைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இந்த யோவான் 8 தான் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினுடைய பிள்ளைகள். அங்கே இருக்கிற பரிசேயர் வேத விவாரகரை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பிதா பிசாசானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் சந்ததி என்று சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிசாசின் பிள்ளை, அதனால தான் நீ ஆண்டுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிற இல்லை, நான் தான் அவர் என்று அறிகிற இல்லை என்று சொல்கிறாரு. ஏன்னா பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். இந்த யோவான் 8 அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, 1 வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இல்லை, அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசு என்ன செய்கிறார்? 1 வசனத்திலேருந்து நாங்கள் பார்ப்போம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன செய்கிறார்? இயேசு ஒலிவமலைக்கு போய் திரும்பி வந்து தேவாலயத்துக்கு காலையில் போகிறாராம். போகும்போது அங்கே என்ன செய்கிறாங்களாம்? ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்களாம். ஏன்னா இயேசு உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்? உபதேசம் பண்ணினார், போதனை பண்ணினார். என்ன செய்தார்? இப்படி போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஜனங்கள் போதனையை கேட்குறாங்க, இயேசு போதனை பண்ணுறார், பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் இப்போ அங்கே ஒரு கூட்டம் வருது பாருங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து நடுவில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கு, நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே இவள் விபச்சாரம் செஞ்சிட்டால் நாங்கள்லாம் பார்த்துட்டோம். என்ன இவள் அப்போ மோசேர சட்டம் சொல்லுது, இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும். போதகரை, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? என்ன அவங்க இயேசு ஏதாச்சும் சொல்லுவார், அவர் அப்படியே பிடிச்சி சிறையில் போட்டுருவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக. என்னத்துக்காக அவங்க இப்படி செய்கிறாங்க? குறை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த குறை கண்டுபிடிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுட வேலை. அதான் நான் சொன்னேன், நீங்கள் குறைகளை பார்க்குறவர்களாக இருக்கக்கூடாது, குறை சொல்லுகிறவங்களாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டதுபடியினால அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவர்கள். உங்களில் பிழை இல்லாட்டி, உங்களில் நீங்கள் பாவம் இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீங்களா? இருந்தால் பாவம் செய்யாதவர்கள் இல்லை, பாவம் இல்லாதவர்கள். உங்களுடைய இருதயத்தில் பாவம் இருக்குன்றது ஆண்டவர் சுட்டி காட்டுறார். நீங்கள் எவ்வளோ குறை சொல்கிறீங்களே, குற்றம் சுமத்துறீங்களே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாவம் குடிகொண்டிருக்குது. அது பைபிள் வேதமும் சொல்லுது. அப்போ பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள்னு சொல்லும்போது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. ஏனெண்டா எல்லாரிடத்துலையும் என்ன இருக்குது? என்ன பைபிள் சொல்லுது, சங்கீதம் 19 அதிகாரம் கடைசி 3 வசனம், தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? ஒவ்வொரு மனுஷனும் தன் பிழையை உணரணும். இப்போ நான் என்னுடைய பிழையை உணரணும், இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் உங்களோட பிழையை உணரணும். தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? ஆண்டவர் தாவீது சொல்கிறாரு, மறைவான குற்றங்களுக்கு, என் துணிகரமான பாவங்களுக்கு என்னையை விடுவித்து காத்து கொள்ளும். அந்த பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அந்த பாவங்கள் என்னை ஆளுகை செய்ய ஒட்டாதிரும் என்று அங்கே சங்கீதக்காரன் ஜெபம் என்றார். ஆனால் இவங்க வந்து கொண்டு தங்களில் பிழை இருக்குது, ஆனால் இன்னொருத்தைய குறை சொல்லி கொண்டிருக்கிறாள், இன்னொருத்தருக்கு நேராக விரலை நீட்டி கொண்டிருக்கிறாள். ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஏசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் நீ பாவம் செய்யாதே. அதுக்கு அடுத்து தான் சொல்கிறாரு பாருங்க, நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் எப்படி சொல்லுது பாருங்க, வாசிங்க 12 வசனத்தை பாருங்க. மறுபடி இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு
ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ அவர் என்ன சொல்றாருண்டா, நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். உலகம் இருளுக்குள்ள இருக்குது, உலகம் இருளான நிலைமைக்குள்ள இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், இருளை நீக்கிற ஒளியா இருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு? ஒளியாகிய என்னையை பின்பற்றுகிறவன் இருள நடக்க மாட்டான். இப்போ அந்த மேலே சொன்ன சம்பவத்தை வச்சுக்கொண்டு இதை நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன போட்டிருக்கு? அந்த ஸ்திரீ இருளுக்குள்ள இருந்ததுனால, இருளான உலகத்துக்குள்ள இருந்ததுனால, ஒளி இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள இருந்ததுனால என்ன செய்தால்? அந்த இருளை பின்பற்றி நடந்து கொண்டே இருந்தாள். அவள் பாவம் செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் இப்போ ஒரு ஒளி வந்திருக்குது. ஒளியாக இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் இப்போ இயேசு என்ன கற்றுக் கொடுக்குறாருண்டா, இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இவ்வளவு நாள் ஒரு இருளான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள். அவள் குடும்ப கஷ்டத்தினாலேயோ இல்லை அங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களினுடைய நெருக்கத்தினாலே அவர் விபச்சாரத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இவ்வளவு நாள் அவர் இப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் அவளுடைய வாழ்க்கையில் ஒளியாக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவ்வளவு நாள் அவர் இருளுக்குள்ளே இருந்திருக்கலாம், இப்போ நான் வந்துட்டேன், இனி அவள் இருளுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. அவள் என்னை பின்பற்ற போகிறாள். அவள் என்னை பின்பற்றும் போது என்ன சொல்லுது பாருங்க, அவள் ஜீவ ஒளியை, அவள் இருளை இனி நடக்க மாட்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி அவள் விபச்சாரம் செய்ய மாட்டாள், அவள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்களா, ஆண்டுடைய கற்பனைகளை மீறுறவங்களா நீங்கள் இருக்கலாம். என்ன, சில பாவங்களை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம், சில தவறுகளை விட முடியாமல் இருக்கலாம், ஆண்டுடைய வசனத்தை ஆண்டுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் தடை இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்டா, இன்றைக்கி நான் இருக்கிற தம்பிமாருக்கெல்லாம் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்டா, என்ன இருந்து கேட்க முடியலை, தூக்கம் வருது, இப்படி நிறைய தடைகள் இருக்கலாம். ஆண்டவருக்குள்ளே நடக்க முடியலை, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையை கெடுக்கிறாங்க, இந்த ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்க்குறேன், என்னால் அதை விட முடியலை, இந்த தவறான காரியங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்க்குறேன், என்னால் அதை மேற்கொள்ள முடியலை. இப்போ அந்த ஸ்திரீ அப்படி தான், பாவத்தை மேற்கொள்ள முடியலை, அந்த கேடான பழக்க வழக்கத்தை விட முடியலை, மேற்கொள்ள முடியலை. எப்படி விடுறது? எனக்கு எப்படி விடுறேன்னு தெரியலை, எப்படி விடுறேன்னு தெரியலை. நீங்கள் இப்படி பேசும்போது கேட்டுட்டு விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியலை. என்ன செய்கிறது? அதுதான் ஆண்டு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் பாவத்தை விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஆண்டவர் இன்னும் அதிகமாக பிடித்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. விளங்குதா? வேதத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி எடுங்க. பைபிள் என்ன சொல்லுதுண்டா, அங்கே ஒரு இடத்துல சொல்லுது, நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறதுக்கு உங்களோட நேரத்தை செலவழிங்க, ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடுறதுக்கு நேரத்தை செலவழிங்க. அப்போ இங்கே என்ன சொல்லுதுண்டா, என்னையே பின்பற்றுகிறவன், ஒளியாகிய என்னையே பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன். பின்பற்றுகிறதுன்ற என்ன அர்த்தம்? பின்பற்றுதல் என்ன, ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது ஃபாலோ பண்ணுறது, இப்போ யூடியூப்பில் இருக்குது ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்மளோட சேனல் ஒன்று இருக்குது யூடியூப்பில், இப்போ நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், என்னையை ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், ஃபேஸ்புக் யூடியூப்பில் நான் போடுற நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், பிரசங்கங்கள்லாம் என்ன செய்யும், உங்களோட ஃபோனில் வந்து கொண்டே இருக்கும். இதே நீங்கள் ஒரு தவறான காரியத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அது நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது வந்து கொண்டே, அன்ஃபாலோ பண்ண மட்டும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் தவறான காரியங்களை ஃபாலோ பண்ணுறதால தான் இவங்களை நிப்பாட்டு வேணான்னு சொன்னாலும் அது வந்து கொண்டே இருக்குது. அப்போ தவறான காரியங்களை என்ன செய்யணும், நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற தவறான பழக்க வழக்கங்களை விட்டு விலகணுமாக இருந்தால் சரியான காரியங்களை ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரியான காரியங்களை பின்பற்றணும். ஃபாலோ பண்ணுறேன்னா பின்பற்றணும், சரியான காரியங்களை பின்பற்றணும். உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், சரியான காரியங்களை பின்பற்றணும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து படிக்கணும், ஆண்டுடைய போதனைகளை கேட்கணும். ஃபோனில் சினிமாவும் பார்க்கலாம், ஆண்டுடைய வசனங்களும் பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனி நான் இந்த ஃபோனில் என்ன பார்க்க போகிறது கிடையாது. ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டுடைய காரியங்களை கேட்கறதுக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கணும். நிறைய நேரத்தை ஒரு விட முடியாத பழக்க வழக்கத்திலேருந்து விடணுமா இருந்தால் நீங்கள் அந்த அந்த விட முடியாத காரியத்தில் இருக்கிற ஆசையை விட உங்களோட ஆசையை நீங்கள் கடவுளுடைய காரியத்தில் வைக்கும்போது அதை விட்டு வெளியே வர முடியும், அதை விட்டு வெளியே வர முடியும். சரி, ரைட். அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, இங்கே 12ஆம் வசனத்தை பாருங்கள், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் பாவத்துக்குள்ளே இருக்காமல் என்ன செய்வான், அவன் என்னையே போல மாறுவான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒளி யாரு? ஏசு கிறிஸ்து. ஒளி யாரு? ஏசு கிறிஸ்து. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றுகிறவன், ஒளியாகிய என்னையை பின்பற்றுகிறவன், அதாவது இயேசுனுடைய போதனைகளை பிரசங்கங்களை கேட்குறவங்க, இயேசுனுடைய உபதேசங்களை கேட்குறவங்க.
வேதத்தை படிக்கிறவங்க, இயேசுவினுடைய காரியங்களில் இயேசுவோடு கூட நடக்கிறவங்க, ஏன்னா இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் போகிறவங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் தானே. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது ஓடி அவரை பார்க்க வர்ற நபர் யார்? இந்த மகதலேனா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட இந்த மரியாள் தான். அதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் அவள் முழுவதுமாக இயேசுவை ஃபாலோ பண்ணினாள், இயேசுவை பின்பற்றினாள். அதுக்கு பிறகு அவள் பாவம் செஞ்சிருப்பாளா? பாவம் செய்யவே இல்லை. ஏனென்றா இவ்வளவு நாள் அவள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உருப்படியான ஒரு ஆள் இல்லை. ஆனால் இப்போ அவள் இயேசுவை ஃபாலோ பண்ண துவங்கினதுனால, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்க துவங்கினதுனால, இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் அவரை தொடர்ந்து போய் வார்த்தைகளை கேட்க தொடங்கினதுனால அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு? அவள் விட முடியாத பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டாள். இப்போ அவளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறிடுச்சு, ஒரு சரியான வாழ்க்கையாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாக இருப்பீங்களா இருந்தால், ஆண்டவர் என்ன செய்வார்? விட முடியாத காரியத்திலிருந்து உங்களை மீள கொண்டு வருவார், பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வருவார். சரியான சாட்சியான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன ரைட்? அப்படியே நீங்கள் கீழே வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே பரிசேயருக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய தர்க்கம் உண்டாகுது. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது இல்லை. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது உண்மையாக இருக்குது. ஏன்னா 2-3 வாக்கினாலே என்ன சாட்சி உறுதிப்படும் என்று பழைய ஏற்பாடு சொல்லுது. அப்போ பிதாவை என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாரு, நானும் சாட்சி கொடுக்குறேன், நான் சொல்லுகிறது மெய்தான். ஏன்னா பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நீங்கள் பிசாசை பின்பற்றுகிறபடினால நீங்கள் தான் பொய்களை பேசுகிறீங்கன்னு ஆண்டவர் அவங்கள என்ன செய்கிறாரு? அவங்கள கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் வாசிச்சிங்கண்டா அதில் சொல்லப்படுது 43வது வசனத்தை பாருங்கள். 43வது வசனம், 43வது வசனத்தை வாசிங்க. ரைட் 40 ரைட். அங்கே இருக்கிற பரிசேயர வேத பாரகட்ட ஆண்டு சொல்கிறாரு, ஏன் என்னுடைய வசனத்தை அறியாமல் இருக்கிறீங்க? ஏன் என்னுடைய வசனத்தை அறியாமல் இருக்கிறீங்க? ஏனென்று அவங்களுக்கு என்ன இல்லை? கேட்கறதுக்கு மனம் இல்லை, மற்றவர்களை குறை சொல்கிறதுக்கு மனம் இருக்குது. ஏன்னா அவன் என்ன தப்பு செஞ்சான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனசு இருக்குது. அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நடு ஆலயத்தில் நிப்பாட்டி அவமானப்படுத்துறதுக்கு மனசு இருக்குது. ஏன்னா ஆனால் அவனை கல்லறிஞ்சு கொள்றதுக்கு மனசு இருக்குது, அந்த ஸ்திரியை கல்லறிஞ்சு கொள்றதுக்கு மனசு இருக்குது. ஆனால் இருந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை, ஆணுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு மனசு இல்லை. இன்றைக்கும் பாருங்கள், நம்மளோட சபையும் அநேக சபைகளில் கூட ஆணுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், வாஞ்சிய விருப்பத்தோடு கேட்கிற ஜனங்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற காரியங்களில் ஈடுபடுறதுக்கு வாஞ்ச இருக்குது, மனது இருக்குது, ஆனால் வார்த்தையை கேட்கறதுக்கு வாஞ்ச மனது இல்லை. நாங்கள் அன்றைக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது இதெல்லாம் இருந்து செய்கிறதுக்கு அன்றைக்கு பொடியங்கள்லாம் நின்றாங்க. ஆனால் வசனத்தை கேட்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வசனம் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது எழுப்பி போகிறாங்க. என்ன இல்லை? மனசு இல்லை. ஏன்னா மற்ற காரியத்தில் ஈடுபடுறதுக்கெல்லாம் என்ன இருக்குது? மனது இருக்குது. ஏன்னா முழு மனதோடு நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை தேடுறவங்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2026வது வருஷம் இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இன்னும் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நான் இன்னும் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்கணும், இன்னும் அதிகமாக நான் ஆண்டுடைய நல்ல போதனைகளை நான் கேட்கணும். ஒரு போதனையை நான் தவற விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் அதிகமான ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமான ஆண்டுடைய ராஜ்யத்தில் விதைக்கணும், இன்னும் அதிகமான ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நானும் ஜோசுவாவும் ஒரு சில ஹேட்டனில் இருக்கிற ஒரு சேர்ச்சில் சாட்சியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அங்கே எவ்வளோ நல்ல நல்ல சாட்சிகள்லாம் 2 நாளாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதில் அங்கே ஊழியம் செய்கிற ஒரு நபர், அவர் அண்ணா சொல்கிறாரு, என்னுடைய வருமானத்தில் நான் 50% விதைக்கிறேன். எப்படி? 50% விதைக்கிறாராம், 50% தான் செலவழிக்கிறாராம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது ஆகும்? ஆனால் அவர் கடவுளை நம்பி அந்த காரியங்களை செய்கிறார். அங்கே இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாட்சியை கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உந்தி தள்ளினார், என்னை உற்சாகப்படுத்தினார். ஏன்னா இப்போ நாளைக்கு நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க பாருங்கள், வசனத்தை கேட்டோம், அந்த வார்த்தையை பற்றி சாட்சி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு கொடுத்ததன் மூலம் அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க? அந்த வியாதியிலேருந்து சுகம், இந்த வியாதி, ஏதோ 20 வருஷமாக சொல்கிற சாட்சி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற விதமாக ஆண்டுடைய வசனத்தை நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம், அந்த வசனம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சுது,
அந்த ஜெபங்க கூட்டங்கள் எப்படி கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்தார், ஏன்னா அந்த சாட்சிகள்லாம் என்ன செய்யாது, வராது. தங்களை மேன்மைப்படுத்துறது, தங்களுடைய சுய கிரியைகளை மேன்மைப்படுத்துகிற சாட்சிகள் அநேகமாக சொல்லுவாங்க. அப்போ இது மாறணும். ஆண்டுடைய வசனத்தை நாங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பைபிள் சொல்லுது அவர் தம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய வசனத்தை என்ன செய்கிறாராம், பிரஸ்தாபப்படுத்தினார். அப்போ வசனத்தை கேட்க ஒரு நல்ல மனசு வேணும், வசனத்தை கேட்கணுமென்ற ஆசை வேணும். இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசை இருக்குது? நான் இன்னும் அதிகமாக வார்த்தையை கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டுடைய வார்த்தை தான் நம்முடைய ஆவிக்குரிய உணவு. நம்முடைய சரீர பிரகாரமான உணவை விட நமக்கு தேவையான உணவு ஆவிக்குரிய உணவு. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய உணவாக இருக்குது. ஏன்னா அங்கே கேட்குறாங்க, சாலமோனும் போன கிழமை நான் உங்களுக்கு காட்டினேன், தானியேல் 10:12 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலையும் தானியேலும் அங்கே சாலமோனும் என்ன கேட்குறாங்க தேவனிடத்தில், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உங்களுடைய சத்தத்துக்கு, உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை தாங்க. நாங்கள் எதை செய்யணும் என்றாலும், நாங்கள் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யணும், எப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தணும் என்று எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு, ஏன்னா ஆண்டவர்கிட்ட இந்த பதிலை பெற்றுக்கொண்டு அவங்க நடக்கும்போது ஆண்டவர் அவங்கள நாட்டிலேயே சிறந்த அதிகாரிகளாக வச்சிருக்கிறார். யோசேப்பை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் யோசேப்போடு பேசிக்கொண்டே இருந்தார், யோசேப்பை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டே இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். நான் முன்பு சொன்னது போல் எகிப்தில் அடிமையாக இருக்கும் போதும் கடவுள் அவங்களோட தான் இருந்தார், வனாந்திரத்தில் போகும்போதும் கடவுள் அவங்களோட கூட தான் இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சத்தத்துக்கு எகிப்திலையும் செவி கொடுக்கலை, வனாந்திரத்திலையும் செவி கொடுக்கலை. இன்றைக்கி நம்முடைய ஜனங்களும் அப்படித்தான், ஆணுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களே இல்லை. நீங்கள் அப்படி இருக்காதீங்க, ஆணுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. செவி கொடுக்குற உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். போன கிழமை பார்த்தோம், உங்களை போஷிப்பார், உங்களை திருப்தியாக்குவார், உங்களுடைய நோய்களிலிருந்து விடுதலையை தருவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார், அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? பலனடைய செய்வார். அவர் தம்முடைய வசனத்தினால் பலப்படுத்துகிறார் என்று சொல்லுது, தெசலோனிக்கேயர்லாம் சொல்லப்படுது. சரி, அப்போ பைபிள் என்ன சொல்லுது? அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ 8:47 யோவான் 8:47 என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். ஆதாமும் ஏவாளும் எப்படி பிறந்தவங்க? தேவனால் பிறந்தவங்க. இப்போ நம்மெல்லாம் மறுபடி பிறந்தோம் தானே, மறுபடி பிறந்திருக்கிறோம் தானே. மறுபடி பிறந்தோன்னா ஞானஸ்தானம். நான் தண்ணியை முழுக்கி எடுக்கிறது சொல்லலை, உண்மையாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்தேன்? இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டேன்? சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் அல்ல, இயேசு எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாங்கள் மறுபடி பிறந்தவர்களாக இருக்கிறோம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க போர்ன் அகைன், திருப்பி பிறந்திருக்கிறோம். எப்படி? பாவத்துக்கு மரித்து பழைய மனுஷனாக மரித்து புதிய மனுஷர்களாக உருவாகி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யார்? புது சிருஷ்டி. இன்றைக்கி யார்? புது சிருஷ்டி. அந்த என்னுடைய பாவியான பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? அவன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டான். அந்த பாவியாகிய பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட நான் புதிய மனுஷனாக உயிர்த்தெழப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக வெளியே வந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக வெளியே வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்போ நான் அப்படி நடக்கணும், நீதிக்கேற்றபடி நடக்கணும், பிள்ளையை போல நடக்கணும். இனி நான் நீதிக்குரிய வாழ்க்கை வாழணும். என்னை செத்து போன மனுஷனை தோளில் போட்டுக்கொண்டு அலையக்கூடாது. இனி நான் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும். என்ன? நீதிக்கென்று பிழைத்தனா இனி பாவம் செய்யக்கூடாது, இனி பாவியை போல வாழக்கூடாது, செத்து கிரியைகள் நடப்பிக்கக்கூடாது. இனி நான் கடவுளுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இப்போ மறுபடி பிறந்திருக்கிறோம், இப்போ தேவனால் பிறந்திருக்கிறோம். அதுதான் தேவனால் பிறக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி என்ன செஞ்சுருக்கிறோம்? மறுபடி பிறந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம். இப்போ நீங்கள்லாம் மறுபடி பிறந்தவங்களாக இருக்கிறீங்க.
மறுபடி பிறக்கிறேன்னா என்ன? அப்போ நிக்கோதேமு சொல்கிறார், என்ன நான் தாயிட வயிற்றுக்குள்ளே போயிட்டு திருப்பி பிறந்து வர்றதா? அதை பற்றி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மறுபடி நான் பிறக்கிறேன், என்ன நான் எப்படி மறுபடி பிறந்தேன்றதை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். நான் 2001ஆம் ஆண்டு மன்னார் ஹாஸ்பிட்டலில் எங்களோட மாம்சத்தில் பிறந்தேன். எங்களோட அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நான் என்ன செஞ்சேன், பிறந்தேன். இப்போ நீங்களும் 2005, 2006, இப்போ 1900 அப்படி பிறந்திருப்பீங்க. என்ன மாம்சத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன பிறந்து இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சும்மா என்ன செய்யுங்க, உங்களோட அம்மா அப்பா சேர்ச்சுக்கெல்லாம் உங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களோட அம்மா அப்பாவும் என்ன செஞ்சாங்க, உங்களை வழி நடத்தினாக்கள் ஆலயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ ஆலயத்துக்குள்ளே இருந்து இப்படியெல்லாம் இருந்து என்ன செஞ்சீங்க, வார்த்தைகளை கேட்டீங்க. ஏன்னா கேட்டு 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 கேட்கும்போது உங்களுக்கு அப்பையெல்லாம் சில காரியங்கள் விளங்கலை. ஆனால் ஒரு நாள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க ஆரம்பித்த போது இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசுது. அப்போ நீங்கள் கடவுளை விசுவாசிக்கிறீங்க, கடவுளை நம்புறீங்க. இந்த ஆண்டவரை நானும் என்ன செய்கிறேன், இவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரே, என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சிருக்கிறாரே, என்ன என்னுடைய சாபங்களுக்காக அவர் அங்கே மறிச்சிருக்கிறாரே, சாபங்கள் அவர் மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, ஆகையினால நான் அவரை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். கடவுள் ஒருவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார். அப்போ அவர் ஆண்டவர், நீங்கள் அப்போ என்ன செய்றீங்க, ஆண்டவர் இது என்னால் விட முடியலையே, எனக்கு விடுறதுக்கு உதவி செய்யுங்க. அப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது. என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன குறை இருந்தாலும் அதுலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அவர் மேலே ஒரு விசுவாசம் வருது. அப்போ விசுவாசம் வந்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து வெளியே வர உதவி செய்யுங்க, இந்த குறைவுலேருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. நீங்கள் அவரை நம்பி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த நம்பிக்கை வருது தானே அவர் மேலே. அப்போ தான் என்ன நடக்குது, மறுபடி பிறக்கிறீங்க. ஆண்டவர் எனக்காக மறிச்சிருக்கிறாரு, நான் அவருக்கென்று பிழைத்திருக்கிறேன், ஆண்டவரே நான் இன்னும் நிறைய காரியத்திலேருந்து விடுபடணும், அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை நம்பி கேட்குறீங்க. பாருங்கள், அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, மறுபடி பிறக்கிறீங்க, மறுபடி பிறந்திருக்கிறீங்க. இப்போ நான் இப்போ மறுபடி பிறந்தேன்னா 2020 தான் மறுபடி பிறந்தேன். மறுபடி பிறந்தேன்னு என்ன அர்த்தம், அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் திருப்பி பிறந்தனா? இல்லை, ஆண்டவரை என்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்த நாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ அதுக்கு முன்னுக்கு பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், ஆனால் அதன்படி வாழலை. ஆனால் மறுபடி பிறந்த பிறகு எப்படி வாழணும்? பைபிள் படிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்து பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு மாறாக வாழக்கூடாது. கேட்ட வார்த்தையின்படி வாழணும், செவி கொடுத்த வார்த்தையின்படி வாழணும். நான் சொல்கிறது விளங்குதா? கேட்ட வசனத்தின்படி வாழணும். அப்போ மறுபடி பிறந்தவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ அதான் மறுபடி பிறக்கிறது. அப்போ தேவனால் பிறந்தவன் முதலாவது என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? தேவனால் பிறந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசு அறிஞ்சு கொண்டுட்டீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நல்ல சபைக்கு போகணும், தொடர்ந்து அந்த சபையில் அமர்ந்திருந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். பைபிள் இதை தான் சொல்லுது. தேவனால் பிறந்தவன் என்ன செய்கிறான்? 47. தேவனால் பிறந்தவன் தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அதுக்கடுத்து பாருங்க, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். வேத பாரகர பரிசேயரை பார்த்து சொல்றாரு, நீங்க தேவனால உண்டாயிராதபடினால என்ன சொல்றாரு, நீங்க மறுபடி பிறக்காதபடினால, நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடினால, தேவன் அனுப்பின குமாரனை கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடினால நீங்க என்னுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள். அப்போ அதுக்கடுத்து சொல்கிறாரு, நாங்கள் யூதருக்கு, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், கீழே நீங்கள் வாசிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் தேவனால், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஏன்னா பிசாசு செவி கொடுக்க மாட்டான், பிசாசினுடைய பிள்ளைகள் செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. அப்படி 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 8:26, யோவான் 8ஆம் அதிகாரம் 26. ரைட். ஏசு சொல்கிறாரு, என்னை அனுப்பின ஆண்டவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். இப்போ நான் வந்து எதையோ போதிக்கலை, அவர்கிட்ட நான் கேட்டதை தான் போதிக்கிறேன். இப்போ இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்து நின்று என்ற சொந்த கதையை, சோக கதையை நான் பேசிக்கொண்டு இல்லை. நான் இதை அவர் எனக்கு கற்றுத்தந்தவைகளை, அவர் எனக்கு போதிக்கிறவைகளை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால தான் கலாத்தியர் 2:1 நாங்கள் அடிக்கடி பார்க்கறது. அங்கே சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, மனுஷனாலும் அல்ல மனுஷன் மூலமாயும் இல்லை, இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தார்.
என்ன அவர்கிட்ட இதை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ இங்கேயும் சொல்லப்படுது பாருங்க, 26ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க, என்னை அனுப்பின ஆண்டவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். அந்த சத்தியமுள்ள ஆண்டவர் எனக்கு சொன்னவைகளை நான் கேட்டு கற்றுக்கொண்டு நான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கிறேன். அதுக்கடுத்தது பாருங்க, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அப்பயும் அவங்களுக்கு விளங்கலை. அதுக்கடுத்தது, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை சிலுவையில் அறைந்த பின்பு அப்போ நான் தான் தேவன் என்றதை, தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. அறிஞ்சு கொண்டு என்ன செய்வீங்க, அப்போ நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விளங்கும். நான் என்ற சொந்த கதையை சோக கதையை சொல்லலை, பிதா எனக்கு சொன்னதை தான் செய்தன்றது உங்களுக்கு விளங்கும். அதுக்கடுத்து சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுக்கு இருந்த நிச்சயத்தை பாருங்கள், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை அனுப்பின ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால். அப்படின்னா என்னது? பிதாவுக்கு பிரியமானபடி செய்கிறேன்டா என்னது? அவருடைய வசனத்தின்படி செய்கிறபடினால, அவரிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகளின்படி செய்கிறபடினால என்ன சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை அறிஞ்ச நீங்கள் தனியாக இல்லை, தேவன் எப்போ உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு போதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானபடி செய்யணும், அவருக்கு சித்தமானபடி செய்யணும், அவர் சொல்லுகிறபடி செய்யணும். இப்போ அடுத்த வருஷத்தில் நீங்கள் ஆணுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆணுடைய சத்தத்தை கேட்கணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வரணும், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிகளையும் தவறாமல் வரணும், ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களுக்கும் தவறாமல் வரணும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, வார்த்தையின்படி ஜபிக்கிறதுக்கு, என்ன இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதுக்கு தவறாமல் என்ன செய்யணும்? சாக்கப்போக்கு சொல்லாமல், சின்ன சின்ன காரணங்களுக்காக, என்ன அற்ப காரணங்களுக்காக அசட்டை பண்ணி அதை விடாமல் தொடர்ந்து இதை கடைபிடிக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும், இந்த சரியான காரியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். அப்போ ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என்ன அதுக்கடுத்து சொல்கிறாரு பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியினால். எல்லாம் சொல்லுங்கள், எப்போதும் செய்கிறபடியினால், எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்ன ஆண்டவருக்கு எது பிரியம், எது சித்தம்? அவருடைய பிள்ளை ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிறது ஆண்டவருக்கு சித்தமான காரியமாக இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்குது. வசனத்தின்படி பிள்ளை நடந்து எல்லாவற்றிலையும் மேலே வர்றது, உயர்றது, வாழாகாமல் தலையாகிறது, கீழாகாமல் மேலாகிறது, செழிக்கிறது, என்ன நல்லா போஷிக்கப்படுறது, திருப்தியாக வாழ்கிறது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குது. என்ன சுகமாக வாழ்கிறது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குது. அன்றைக்கு வார்த்தையை கேட்கலாட்டி சுகமாக வாழ முடியுமா? வாழ முடியாது. ரைட். அதுக்கடுத்து பாருங்க, இவைகளை அவர்கள் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது? இயேசுவின் மேல் அவங்க அநேகர், அங்கே இடத்துல இருக்கிற அநேகர் என்ன செய்கிறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் கீழே சொல்கிறாரு பாருங்க, விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? இன்றைக்கு அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்க பாருங்க, அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 31 பாருங்க, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தானே, இப்போ என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் என் உபதேசத்தில், அப்படின்னா என்னுடைய போதனைகளை என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க, போதனைகளில் நிலைத்திருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டிங்கன்னா, போதனைகளை தொடர்ந்து கேட்டு அதன்படி நடங்க, அதன்படி பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க, போதனைகளை தொடர்ந்து கேட்டு அதன்படி பேச வேண்டும், அதன்படி நடக்கணும். அப்போ என்ன செய்யணும்? முதலாவது போதனையை கேட்கணும். என்ன செய்யணும்? போதனையை கேட்கணும். பிரசங்கி 5 சொல்லுது, செவி கொடுக்க சேருவதே நலம். நீங்கள் சர்ச்சுக்கு என்னத்துக்கு வர்றீங்க? செவி கொடுக்கறதுக்கு வாரீங்க. இந்த யோவான் 8 அங்கே மேலே 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு ஒலிவமலையிலேருந்து திருப்பி வந்து ஆலயத்துக்கு வந்தாராம் காலம்பறையே. என்னத்துக்கு வந்தார்? இயேசு போதிக்கிறதுக்கு வந்தார். ஜனங்கள் என்னத்துக்கு வந்தாங்க? கேட்கறதுக்கு வந்தாங்க. இப்போ நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னத்துக்கு வர்றீங்க? அந்த விசுவாசியை அன்றைக்கு தான் பார்க்குறது இல்லை, கேட்குறதுக்கு வர்றீங்க. இல்லை காணிக்க போகிறதுக்கு இல்லை, கேட்குறதுக்கு வர்றீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டுட்டு போயிட்டு இல்லை, வார்த்தையை கேட்குறது தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கிற ஜூதரை பார்த்து சொல்கிறாரு, இனி என்னுடைய உபதேசத்தில் நீங்கள்
நிலைத்திருங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஆண்டுடைய போதனையில் நிலைத்திருப்பீங்க. அப்படின்னு அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. இரவும் பகலும் அதில் தியானமாக இருப்பீங்க. அதை வாயில் எடுத்து பேசுவீங்க. ஜோசுவா 1:8 அந்த நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற நீங்கள் கேட்ட பிரசங்கங்கள், நீங்கள் தியானித்த வசனங்கள் எங்கே இருக்கும்? இருதயத்திலையும் வாயிலையும் இருக்கும். அப்போ என்ன செய்யும்? உங்களோட வழியெல்லாம் வாய்க்கும். நீங்கள் புத்திமானாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாவற்றிலையும் வெற்றி பெறுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாவற்றிலையும் செழிப்பீங்க. இப்போ போதனையை கேட்கலாட்டி புத்திமானாகவும் நடக்க முடியாது, செழிக்கவும் முடியாது, முன்னேறவும் முடியாது. அப்போ ஆகையினால வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனால் பிறந்த பிள்ளை என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறான். இன்னும் சில வசனங்களை பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். அதுக்கடுத்து 32ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து நீங்கள் அதில் நிலைச்சிருந்து வார்த்தையை கேட்கும்போது சத்தியத்தை தொடர்ந்து கேட்பீங்க. அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ரைட், அப்படியே நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். ரைட், நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை, பிரசங்கத்தை, போதனையை அசட்டை பண்ணுவீங்களா இருந்தால் பைபிள் சொல்லுது முட்டாள் தான், மூடர் தான் என்ன செய்வாங்க? மதியினர் தான் என்ன செய்வாங்க? ஆண்டுடைய வார்த்தைகளை, பிரசங்கங்களை, போதனைகளை அசட்டை பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வார்த்தைகளை, போதனைகளை அசட்டை பண்ணுற பிள்ளைகளாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதாவது போதனைகளை கனம் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கணும். கவனமாக செவி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். செவி கொடுக்கணும். கேட்கறதுக்கு காது ஆண்டவர் தந்திருக்கிறார். என்னத்துக்கு? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. தேவையில்லாத பரியாசக்காரனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு இல்லை. துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு துன்மார்க்கர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு இல்லை. பாவிகளோடு இருந்து அவங்களோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு இல்லை. நீதிமானுக்குரிய இடத்துல வந்து நீதிமான் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறான். பாவி ஆண்டுடைய சமூகத்தில் நிலை நிற்பதில்லை என்று வேதம் சொல்லுது. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டுடைய நீதி உள்ள, கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்க. முட்டாள்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யப்பட போகிறதில்லை? செவி கொடுக்க மாட்டாங்க. மாறாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம அசட்டை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் எப்பயுமே ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதில் சொல்லுது பாருங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. எப்பயுமே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் மகனே என்ற போதகத்தை என்ன செய்? இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுன்னு சொல்லலை. என்னுடைய போதகத்தை மறவாத, அதை உன்னுடைய இருதயத்தில் வை. அந்த இருதயத்தில் வச்சு என்ன செய்? என்னுடைய வார்த்தைகளை காத்து கொள்ளு. அவைகளை மறந்து போவாது. அதை உனக்குள்ளே நினைப்பூட்டு. அதை சொல்லிக்கொண்டே இரு. அறிக்கை செய். அதை அசைப்போடு. அதன் மேலே தியானமாக இரு. அதை திருப்பி திருப்பி சொல்லு. அதை முணுமுணுத்து கொண்டே 2 ஆண்டவர் சொல்கிறார். நம்ம என்னத்தை முணுமுணுப்போம்? குறைவுகளை தான் முணுமுணுப்போம். இல்லாட்டி யாராச்சும் நமக்கு விரோதமாக ஏதாச்சும் செஞ்சுட்டா முணுமுணுப்போம். ஆனால் எதை முணுமுணுக்கணும்? ஆணுடைய வார்த்தைகளை முணுமுணுக்கணும். தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 4:2. நான் உங்களுக்கு நல்ல போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு உபதேசிக்கிற வார்த்தைகள், பிரசங்கங்கள் நம்முடைய நன்மைக்காக உபதேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நட்போதகத்தை தர்றார். ஆண்டவர் சொல்றார், அந்த நல்ல போதனைகளை கேட்டு உன்னுடைய இருதயத்தில் வை. அதை பேசு, அதை விட்டுறாத. நல்ல போதனைகளை கேட்கறத விட்டுறாத. கேட்குற பழக்கத்தை விட்டுறாத. நல்ல போதனைகளை கேட்கிறவனா இரு. தொடர்ந்து கேட்கிறவனா இரு. அதை இருதயத்தில் வைக்கிறவனா இரு. அதை வாயில் எடுத்து பேசுகிறவனா இரு. அதை விட்டு வெளியே வராத. அதை அப்படியே தொடர்ந்து பின்பற்றின்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் வசனங்களை காக்க கடவது. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல போதனைகளை கற்றுத் தருகிறார். அதை நான் விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 7:2. நீதிமொழிகள் 7:2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
ஆண்டுடைய வசனத்தை என்ன செய்ய சொல்கிறாரு? நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை என்ன செய்ய சொல்கிறாரு? உங்களோட கண்மணியை போல, இந்த கண்ணுக்குள்ளே இருக்குதானே அந்த கண்ணின் மணி, அந்த கருப்பு விழிகள், அதை காத்துக்கொள்வது போல என்ன செய்ய சொல்கிறார்? காத்துக்கொள்ள சொல்கிறார். கண்மணியை போல காத்துக்கொள்ளு, அப்பொழுது பிழைப்பாய். கண்மணியை போல என்ன செய்ய சொல்கிறார்? காத்துக்கொள்ள சொல்கிறார். அப்படி நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. என்ன? என் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை என்ன செய்? உன் இருதயத்திலே வை. என்ன சொல்கிறார்? உன் காதை ஆணுடைய வசனத்துக்கு நேராக கொடு. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஞானமுள்ள வார்த்தைகளை என்ன செய்? உன் இருதயத்தில் வை. இருதயத்தில் வை. எத்தனை பேர் வசனத்தை கேட்டு இருதயத்தில் வைக்கிறீங்க? சில பேருக்கு கேட்டு அடுத்த கிழமையே மறந்து போயிடும். என்ன செய்யணும்? எடுத்து வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? இருதயத்தில் வைக்கணும். வார்த்தை இருதயத்தில் வைக்கணும். வசனத்தை இந்த காதால் கேட்டு அந்த காதால் விட கூடாது. வசனம் சேர்ச்சுக்கு வர்றது முக்கியம், வசனம் கேட்குறது முக்கியம். அந்த வசனத்தை என்ன செய்யணும்? எடுத்து இருதயத்தில் வைக்கிறது முக்கியம். அதை வாயில் எடுத்து பேசுறது முக்கியம். அடுத்த வருஷத்தில் இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. அடுத்த வருஷம் மட்டும் இல்லை, இனியும் கூட வாழ்க்கையில் இதை விட்டுறவே கூடாது. ஏசு விசுவாசிக்கிற ஜூதர்களுக்கு இதுதான் சொல்கிறார். என்ன? வந்து ஆணுடைய வார்த்தைகளை கேளு, தொடர்ந்து வசனத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். அதுக்கடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 5:12-13, நீதிமொழிகள் 5:12-13, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனம். போன 2 கிழமைக்கு முன்னுக்கு என்ன, நம்மளோட சேர்ச்சை சேர்ந்த பழைய ஒரு என்ன, இப்போ அவங்க இங்கே இருக்கிறாங்க, ஆனால் ஒரு வாலிப பெண் என்ன, பாஸ்டரும் நானும் எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லியிருப்போம். ஏன்னா எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லியிருப்போம், வசனமெல்லாம் போதிச்சிருக்கிறோம். ஆனால் அசட்டை பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்காம நாங்கள் சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. பாஸ்டர் கடிஞ்சு கொள்ளும் போது இப்படி செய்யாத பிள்ளை, இப்படி போகாத பிள்ளை, இதை செய்யாத பிள்ளைன்னு சொல்லும்போது அன்றைக்கு அவங்களுக்கு அது கசப்பாக இருந்தது. ஆனால் போன 2 கிழமைக்கு முன்னுக்கு சொல்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் நீங்கள் சொன்னதே கேட்கலையே. என்னையை பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ பின்னா சொன்னது கேட்கலையே, என்ன இந்த வார்த்தைகளை படி நடக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. என்ன இப்போ நீங்கள் இப்படி இன்றைக்கு கேட்காம செவி கொடுக்காமல் அசட்டை பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு நாள் கவலைப்படுவீங்க. என்ன பாஸ்டர் எனக்கு எவ்வளவோ புத்தி சொன்னார், அறிவுரை சொன்னார், என்ன எவ்வளவோ வசனங்களை நான் கேட்டிருக்கிறேனே, அதை அசட்டை பண்ணிட்டேனே, என்ன அன்றைக்கு கவலைப்பட்ட ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வீங்களா இருந்தால் நாளைக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்படியே என்ன 28ஆம் அதிகாரம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. 9வது வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ வேதத்தை கேட்டு என்ன, வேதத்துக்கு செவி கொடுத்து பண்ணுகிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வசனத்தை நல்லா கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் 2-3 வசனங்களை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:10-11, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10-11. சொல்றாரு பாருங்க, நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். என்ன அது கீழே சொல்கிறாரு பாருங்க, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், என இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க என மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதுக்கடுத்து சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? போதகத்தில் நிலைத்திரு, நீ கற்றுக்கொண்ட காரியங்களில் விசுவாசத்தில் நிலைத்திரு, அன்பில் நிலைத்திரு, பொறுமையில் நிலைத்திரு. அங்கே சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில்
நிலைத்திரு. நீங்கள் கேட்ட வார்த்தைகளை என்ன செய்ய சொல்கிறாரு? இருதயத்தில் வைக்க சொல்கிறாரு. அதில் என்ன செய்ய சொல்கிறாரு? நிலைத்திருக்க சொல்கிறாரு. என்ன நீதிமொழி 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. என்ன அதே போல நீதிமொழி 9:9 சொல்லுது, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ ஞானமுள்ளவன் என்ன செய்வான்? போதனைகளை கேட்பான், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பான். என்ன அவன் ஞானமுள்ளவனுக்கு போதனை பண்ணுன்னு சொல்கிறார். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் விருத்தி அடைவானா. நீதிமான் என்ன செய்வானா? நாளுக்கு நாள் நீதிமான் பனையை போல செழித்து லீவனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஒரு நீதிமான் அவன் வளரணும், அவன் பெருகணும், நீதிமான் செழிப்பான் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்படியே 19:27 சொல்லுது நீதிமொழிகள், என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை கேட்கணும். அதே நேரத்தில் தவறான போதனைகளை கேட்கக்கூடாது, கள்ள போதனைகளை கேட்கக்கூடாது, ஆண்டுடைய வசனத்துக்கு புறம்பான போதனைகளை கேட்கக்கூடாது. வேதத்தில் முழுமையான வேதத்தை பார்த்து அதன்படி சரியாக போதிக்கிறார்களுடைய போதனையை தான் கேட்கணும். ஆகையினால மிக கவனமுள்ளவங்களாக இருக்கணும். என்ன அதுக்கடுத்து தயையுள்ள போதகம் என்ன சொல்கிறாரு? அவள் நாவின் மேல் இருக்கும். நீதிமொழிகள் 31:26 குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லுது. யாரை பற்றி சொல்லுது? குணசாலியான ஸ்திரியை பற்றி. அதில் நிறைய காரியங்கள் சொல்லுது. அதில் விசேஷமாக ஒரு காரியம் சொல்லுது, தயையுள்ள போதகம் அவளுடைய வாயில் இருக்குமா. இன்றைக்கி வேலை செய்கிறீங்க, ஸ்திரியெல்லாம் என்ன வேலை செய்கிறீங்க, ஆண்களும் வேலை செய்கிறீங்க, இந்த நீங்கள் கேட்குற வார்த்தைகள், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த வார்த்தைகள் தான் உங்களோட வாயில் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் உங்களோட வாயில் இருக்கக்கூடாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட வாயை காத்து கொள்ளணும், எல்லாத்தையும் எடுத்து உழப்பக்கூடாது, அலட்டக்கூடாது, உங்களோட வாய்களுக்கு காவல் வைக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளாம். யாரு? குணசாலன் ஸ்திரீ தன் நாவை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகளுடைய வாயில இருக்கும், தேவையில்லாத வார்த்தைகள் அவருடைய வாயில இருக்காது. என்ன சரி, அப்போ இதுதான் வேதம் சொல்லுது. என்ன ஆகையினால இன்னொரு இடத்துல சொல்லுது, சங்கீதம் 38 சொல்லுது, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? போதித்து நடத்துகிறாராம், நமக்கு போதித்து நடத்துகிறாராம். ஏசாயால சொல்லப்படுது, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை போதிக்கிறாராம். 48:17 வாசிங்க. ஏசாயா 48:17, ஏசாயா 48 வசனம். ஏசாயா 48 17 ஏசாயா 48 17 வசனம். அதில் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமான காரியங்களை ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரு எடுக்க வேண்டிய சரியான தீர்மானம் என்னென்றா, நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவியை கொடுக்குற பிள்ளையாக இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வைக்கிற பிள்ளையாக இருக்கணும். நான் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கக்கூடாது, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்கிற வார்த்தைகளை நான் கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும், நான் அதை இருதயத்தில் வைக்கிற பிள்ளையாக இருக்கணும், வேத வசனத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளையாக இருக்கணும். நான் அதிகமாக நேரத்தை நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு செலவழிக்கணும், வாசிக்கிறதுக்கு செலவழிக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை நீங்கள் சாலமோனுக்கு கொடுத்தீங்களே, தானியேலுக்கு கொடுத்தீங்களே, எனக்கும் தாங்க. தானியேலுக்கு சாலமோனுக்கு கொடுத்த இருதயத்தை போல உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம முழுக்க பார்த்தோம், நாங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலையும் உயர்த்துவார். சத்தியத்தை அறிகிற பிள்ளை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆவான், எல்லா சிறையிலிருந்தும் விடுதலை ஆவான், எல்லா பாவ பழக்க வளத்திலிருந்தும் விடுதலை ஆவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆகையினால தெசலோனிக்கேயரில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவ வசனத்தை நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதை நீங்கள் மனுஷனுடைய வசனமாக எண்ணாதீங்க, அது உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. இன்றைக்கி கேட்ட போதனை நான் ஏதோ யோசித்து பேசின காரியம் இல்லை, இது வேதத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தியமுள்ள கிருபையுள்ள வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தை அன்றைக்கு இயேசு ஊழியம் செய்த நாட்களில் போதிக்கும் போது அநேக காரியத்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை
விடுதலையாக்குமா இருந்தா, தரித்திரத்தில் இருக்கிற ஆக்களுக்கு அந்த சுவிசேஷம் அவனை செழிப்பாக்குமா இருந்தா, இன்றைக்கு அதே சுவிசேஷத்தை நான் பேசுகிறேன். அந்த தேவனுடைய சுவிசேஷமானது உங்களையும் செழிப்பாக்க வல்லமையில்தான் இருக்குது. உங்களுடைய தரித்திர வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலையை தர்றதுக்கு அது வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை நோயில் இருப்பீங்களா இருந்தால், ஆரோக்கியம் இல்லாமல் பலவீனமாக இருப்பீங்களா இருந்தால், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து அது ஜீவனை கொடுத்து, அது பலனை கொடுத்து உங்களை குணப்படுத்துகிற வார்த்தையாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஔஷதமாக மருந்தாக இருக்குது. இந்த வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு சொன்ன ஆண்டவர், அவர் பரிகாரியாக இருக்கிறார், அவர் மருத்துவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நல்ல ஔஷதமாக இருக்குது. ஆகையினால் அந்த வார்த்தை உங்களை குணப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், உங்களை திடப்படுத்தும், அது உங்களை திருப்தியாக்கும், அது உங்களை போஷிக்கும், அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலனை தரும். இந்த வார்த்தை உங்களுடைய சகல தேவைகளையும் சந்திக்க வல்லமையில்தான் இருக்குது. ஆகையினால வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க, போதனைகளை அசட்டை பண்ணாதீங்க, பிரசங்கங்களை அசட்டை பண்ணாதீங்க. இந்த வார்த்தைகளை அதிகமாக கேளுங்க. ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார், அதிகமாக உங்களோட தேவைகளை சந்திப்பார், நிரம்பி வழிகிற பாத்திரங்களை உங்களை மாற்றுவார். ஆண்டுடைய வார்த்தையில் தியானமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களோரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் மேலே பிரியமாக இருந்து அதை கேட்குற, தியானிக்கிற, படிக்கிற, அதன்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்களா இருந்தால், நீங்கள் படிக்கிற படிப்பில், அந்த படிப்பில் நீங்கள் மேலே வருவீங்க. உங்களோட தொழில் இடத்துல ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் ஊழியம் செய்யும்போது, சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வேதத்துக்கு ஏதுவான நல்ல வேலைகளை செய்யும்போது, நல்ல காரியங்களை ஈடுபடும் போது கர்த்தர் எல்லாவற்றின் மேலே உங்களை உயர்த்துவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற சிறியோராக இருக்கலாம், பெரியோராக இருக்கலாம். அடுத்த வருஷம் நீங்கள் எந்த சாக்கு போக்குமே சொல்லக்கூடாது, ஏன்னா நொண்டிச்சாட்டுகள் சொல்லக்கூடாது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசன பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்கணும், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நீங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்காத அநேக ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கலாம், செவ்வாய்க்கிழமை இருந்திருக்கலாம். முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, அடுத்த வருஷம் நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் உங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளையாக இருக்கணும், இந்த வசனத்தை இந்த இருதயத்தில் வைக்கிற பிள்ளையாக இருக்கணும், உங்களுடைய வசனத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வருடம் முழுவதும் எனக்கு போதிச்சிருக்கிறீங்களே, 30வது இந்த கடைசி நாளிலும் நீங்கள் எனக்கு போதிச்சிருக்கிறீங்க. அப்படி எனக்கு அடுத்த நாளைக்கு நடக்க போகிற ஆராதனையை ஒப்பு கொடுத்து, நீங்கள் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து, நாளைக்கு நடக்க போகிற ஆராதனையை ஒப்பு கொடுத்து, நாங்கள் அனைவரும் எழும்பி இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் முடிக்க போகிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுக்கு கற்றுத்தந்த நம்முடைய வல்லமை இல்லை கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அதற்கு நாங்கள் செவி கொடுத்து அது இருதயத்தில் வைத்து அதன்படி பேசி அதை கை கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை கேட்காமல் நல்ல நல்ல போதனைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வளப்படுத்தி கொள்ள உம்மை அறிகிற அறிவினாலே, சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாங்கள் நிறைய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திட வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஆகையினாலே நாங்கள் நம்முடைய வசனத்தை கேட்டு இருதயத்தில் வைத்து அதையே பேசி அதன்படி வாழ வளர கனி கொடுக்க உமக்கு பிரயோஜனமான அப்பா கனி கொடுக்கிற பாத்திரவான்களாக இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திட வேண்டும்படியாய் செபிக்கிறோம். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரை மந்த புத்தியையும் எடுத்து போடுவீராக சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்திரழுவீராக, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திரழுவீராக, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்திரழுவீராக, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை குறித்து கேள்விப்படும்படிக்கு எங்களுடைய செவிகளை திறந்திரழுவீராக. எங்களுடைய இருதயத்திலே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை வைக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு மனதை தருவீராக சுவாமி. முழு மனதோடு ஆசையோடு உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை அசட்டை பண்ணாமல், போதனைகளை அசட்டை பண்ணாமல், போதகருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ, ஆலோசனையை கேட்டு அதன்படி வாழ, எங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ள, நீதி கேட்டபடி வாழ, வேதத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த 2025ஆம் ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தினபடினால் நன்றி, எங்களை போஷித்தபடினால் நன்றி, எங்களை உடுத்துவித்தபடினால் நன்றி, எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக
அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களை சுகமாய் செழிப்பாய் வாழ பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை கடன் இல்லாமல் வாழ பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடைத்து தீர கிருபை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல தொழிலை தந்திருக்கிறீங்கப்பா. நல்ல முதலாளியை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சக பணியாளர்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல திருச்சபையை, போதகர் குடும்பத்தை, நல்ல உடன் ஊழியக்காரர்களை, நல்ல சபையை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று அதிகமாய் விதைக்க செய்திருக்கிறீங்களே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த வருடத்திலுமாய் நீர் எங்களுக்கு பாராட்ட போகிற உடைய மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆச்சரியமான அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்துமா நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் திருத்தி கொண்டு, அப்பா உம்முடைய வசனத்தின் உதவியுடன், உம்முடைய ஆவியானுடைய உதவியுடன் திருத்தி கொண்டு உம்முக்கு ஏற்றபடி எங்களை நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையை, ஊழியங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நாளை இந்த இடத்திலே நடக்க போகிற ஆராதனைகள் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களுடைய ஆலயம் நிரம்பி வழிவதாக, அநேக ஆத்துமாக்கள் வருவார்களாக, உம்முடைய வசனத்தை கேட்பார்களாக, சாட்சி சொல்லுவார்களாக, விடுதலை அடைவார்கள் ஆண்டவரே. இந்த இடத்திலே நாளைய தினத்திலே ஆண்டவர் பாராட்ட போகிற மகிமையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜனங்கள் இருதயம் தொடப்படுவதாக, மனம் மறுரூபமடைவதாக ஆண்டவரே. இருந்த 2025ஆம் ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா கன மகிமைகள், மேன்மைகள், உயர்வுகளை உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவர் பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சுருகவும் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் நீதிமான்களாக நீதிக்கேற்றபடி வாழ, சத்தியத்துக்கேற்றபடி வாழ, கேட்ட சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் எங்களை பலப்படுத்துவீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. விட வேண்டிய காரியங்களை விட்டு ஆண்டவரே, அதை நாங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, அதை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியேனை விலக்கி காத்து கொள்ளுங்க. அந்த பாவங்கள், அந்த தீமையான காரியங்கள் என்னையும் எங்கள் சபை மக்களையும் ஆண்டு கொள்ள ஒட்டாதிருங்க ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டது போல அந்த மன்னிப்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.